வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சிஎஸ்கே ஃபில்மோகிராஃபி ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2023ல தாய்லாந்து பாக்ஸ் ஆபீஸையே புரட்டி போட்ட ஐமேக்ஸ் திரையரங்குகளில் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடி சாதனை படைத்த டெத் விஸ்பரர், தாய்மொழியில டி யார்ட். சமீபத்துல வந்த ஹாரர் படங்கள்ல பயம் முறுத்துறோங்கிற பேர்ல காமெடி பண்ணாம நிஜமாவே குடல் நடுங்க வச்ச படம்னா அது இதுதான். பொதுவா பேய் படங்கள்னா பயம் மட்டும்தான் இருக்கும். ஆனா இதுல மாஸ், ஆக்ஷன், சென்டிமெண்ட்னு ஒரு கமர்ஷியல் பேக்கேஜே இருக்கு. ஆரம்பத்திலேயே ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். நீங்க ரத்தம், வன்முறை, திடீர்னு வர்ற ஜம்ப் ஸ்கேர்ஸை பார்த்து பயப்படுற ஆளுன்னா இப்பவே வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு போய் டாம் அண்ட் ஜெரி பாருங்க. ஏன்னா இந்த படத்துல வர்ற பேய் சும்மா வந்து எட்டி பார்த்துட்டு போற டைப் இல்ல, உடம்புக்குள்ள புகுந்து உள் உறுப்புகளை உருவி சாப்பிடுற ரகம். சிம்பிளா சொல்லணும்னா இந்த படம் ஒரு ஆக்ஷன் ஹாரர் ரோலர் கோஸ்டர் ரைடு. ஏன் அப்படி சொல்றேன்னு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, புரியும். செக்ஷன் 1, தி ஆரிஜின், ட்ரூத் இஸ் ஸ்கேரியர் தென் ஃபிக்ஷன். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இந்த படம் வெறும் ரைட்டர் கற்பனையில உருவான கதை இல்ல. 2015ல தாய்லாந்துல பேன்டிப் அப்படின்னு ஒரு பிரபலமான இணையதளம் இருக்கு, நம்ம ஊரு ரெடிட் மாதிரி. அங்க கிரிட்டனன் அப்படிங்கிற ஒருத்தர் தன்னோட குடும்பத்துல 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த உண்மை சம்பவம்னு ஒரு கதையை எழுதினாரு. அதுக்கப்புறம் த கோஸ்ட் ரேடியோ அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இந்த கதையை அவர் சொல்லும்போது கேட்கிற அத்தனை பேருக்கும் தூக்கம் போச்சு. அந்த ஆடியோ வைரல் ஆகி நாவலா மாறி இப்போ படமா வந்திருக்கு. உண்மை சம்பவம்னு நினைக்கும் போதுதான் பயம் டபுள் ஆகுது இல்லையா? குறிப்பா படத்துல காட்டுற அந்த குடும்ப போட்டோக்கள் ரியல் ஃபேமிலியை நினைவுபடுத்துற விதம் சிலிர்க்க வைக்கும். செக்ஷன் 2, த பிளாட் செட்டப், 1972 அட்மாஸ்பியர். கதைக்களம் 1972. தாய்லாந்துல ஒரு ஒதுக்குப்புறமான கிராமம் காஞ்சனாபுரி. இன்னைக்கு மாதிரி செல்போன், இன்டர்நெட் வசதி இல்லாத காலம். உதவிக்கு யாரையாவது கூப்பிடணும்னா கூட பல மைல் தூரம் போகணும். அந்த தனிமை தான் இந்த படத்தோட பெரிய பலம். அந்த ஊர்ல ஒரு பொண்ணு மர்மமான முறையில இறக்குறா. அவ சாகும்போது அவ மூஞ்சில இருந்த அந்த கொடூரமான சிரிப்பு, அங்க ஆரம்பிக்குது பயம். சீன் கட் பண்ணா நம்ம ஹீரோவோட குடும்பம், பெரிய விவசாய குடும்பம். அப்பா, அம்மா, 6 பிள்ளைங்க, 3 பசங்க, யாக், யோஸ், யார்ட், 3 பொண்ணுங்க, யார்ட், யாம், ஈ. இதுல மூத்த பையன் யாக். இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. பிரபல தாய்லாந்து நடிகர் நடேஜ் குகிமியா தான் இந்த ரோலை பண்ணியிருக்காரு. பார்க்கிறதுக்கு ஆர்மி ஆபீசர் மாதிரி முரட்டுத்தனமா இருப்பான், ஆனா குடும்பத்தை விட்டுட்டு வெளியூர்ல இருப்பான். பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது அந்த சகோதரிகள் ஒரு பெரிய ஆலமரத்தடியில கண்ணுலயே வெறித்தனம் இருக்கிற ஒரு வயசான பொண்ணை, த உமன் இன் பிளாக்க பாக்குறாங்க. அவளை பார்த்ததுமே நடுத்தர பொண்ணு யாமுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. செக்ஷன் 3, த பொசஷன் அண்ட் வாட் இஸ் டி யார்ட். இங்க தான் டைரக்டர் தன்னோட வேலையை காட்டுறாரு. யாமுக்கு வந்தது சாதாரண காய்ச்சல்னு நினைச்சா அவளோட நடவடிக்கையே மாறுது. பகல் ஃபுல்லா சோர்வா இருப்பா, ஆனா ராத்திரி ஆனா அவ கண்ணுல ஒரு வித்தியாசமான ஒளி தெரியும். வீட்ல சமைக்காத கறிய ரத்தத்தோட பச்சையா திங்க ஆரம்பிக்கிறா. அவ பல்லெல்லாம் கருப்பா மாறுறதும் முகம் சிதைஞ்சு போறதும் பார்க்கவே பதட்டமா இருக்கும். அது மட்டும் இல்ல, ராத்திரி நேரமானா காத்துல ஒரு சத்தம், டி யார்ட், டி யார்ட். நிறைய பேருக்கு இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சந்தேகம் இருக்கும். இது தாய்லாந்துக்கும் பர்மாவுக்கும் இடையில வாழ்ற மோன் பழங்குடி மக்களோட மொழியில ஒரு விதமான சாபத்தை அல்லது மந்திரத்தை குறிக்கிற சொல்லுன்னு சொல்றாங்க. கேட்டுறதுக்கே ஒரு மாதிரி நாராசமா இருக்கும். இந்த சத்தம் கேட்டாலே யாம் தன்னோட சுயநினைவை எழுந்துடுவா. செக்ஷன் 4, என்டர் த ஹண்டர், யாக். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஹீரோ ஊருக்கு திரும்பி வர்றான். வந்த உடனே தம்பிங்க கிட்ட என்னடா நடக்குது இங்கேன்னு கேட்க, அவன் கண் முன்னாடியே அமானுஷ்யங்கள் நடக்குது. பொதுவா பேய் படத்துல ஹீரோ ஐயோ பேயின்னு சிலுவையை தூக்கிட்டு ஓடுவான், இல்லனா சாமியாரை தேடி ஓடுவான். ஆனா நம்ம ஹீரோ யாக் ஷார்ட் கன்னை லோட் பண்ணிட்டு வாடி வெளியே பாத்துக்கலான்னு அந்த பேயையே வேட்டையாட கிளம்புவான். அவன் அந்த பேயை துரத்தும் போது, நீ என் தங்கச்சியை தொடணும்னா முதல்ல என்ன தாண்டி வான்னு நிக்கிறப்போ தியேட்டரே அதிரும். இங்க படம் ஹாரர் மோட்ல இருந்து ஹை ஆக்டேன் ஆக்ஷன் த்ரில்லர் மோடுக்கு மாறுது. செக்ஷன் 5, கூஸ் பம்ப்ஸ் மோமெண்ட்ஸ்.
படத்துல மறக்க முடியாத சில சீன்ஸ் இருக்கு. 1. த டாப்பல் கேங்கர் வாய்ஸ். பேய் வீட்டுக்குள்ள நுழைய முடியாதப்போ வீட்டுக்கு வெளியே இருந்து அம்மா குரல்ல கூப்பிடும், தங்கச்சி குரல்ல கதவை திறக்க சொல்லும். அந்த மிமிக்ரி சீன் இருக்கே, யாரை நம்புறதுனே தெரியாது. 2. த கார்ன்ஃபீல்டு சேஸ். நடு ராத்திரி சோளக்காட்டுக்குள்ள ஹீரோ அந்த பேயை துரத்திட்டு போற சீன். சுத்தி இருட்டு, கையில டார்ச் லைட் வெளிச்சம் மட்டும்தான். சோளக்காட்டுக்கு நடுவுல சலசலப்பு சத்தம் கேட்கும், ஆனா எதுவுமே தெரியாது. அந்த சவுண்ட் டிசைன் வேற லெவல். 3. த ஸ்மைல். பேய் பிடிச்ச அந்த தங்கச்சி யாம் மரத்து மேல உட்கார்ந்துகிட்டு கழுத்தை 180 டிகிரி திருப்பி ஒரு சிரிப்பா பாருங்க. அன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு தூக்கம் வராதுன்னு நான் கேரண்டி. 4. கார் சீன். கிளைமேக்ஸ்ல ஆஸ்பத்திரிக்கு போற அந்த கார் சீன். உள்ள பேய் பிடிச்ச தங்கச்சி, வெளியே அந்த மூளை பிசாசு. வண்டி பிரேக் டவுன் ஆகி நிக்கும்போது ஹீரோ யாக் பண்ற அந்த சண்டை காட்சி அடேங்கப்பான்னு சொல்ல வைக்கும். பேய் மேலேயே வண்டியை ஏத்துற தைரியம் இவனுக்கு மட்டும்தான் வரும். செக்ஷன் 6. டெக்னிக்கல் பிரேக் டவுன். இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் விஷுவல்ஸ் அண்ட் சவுண்ட். ஐமேக்ஸ் கேமராவில் ஷூட் பண்ணதால ஒவ்வொரு ஃப்ரேமும் அவ்வளவு விஸ்தாரமா பயங்கரமா இருக்கு. இருட்டு காட்சிகளை கையாண்ட விதம் அருமை. குறிப்பா அந்த மேக்கப், யாமோட முகம் கொஞ்சம் கொஞ்சமா சிதைஞ்சு போறத அவ்வளவு டீட்டெயிலா காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த டீ யார்ட் சத்தம் தியேட்டர்ல சரவுண்ட் சவுண்ட்ல கேட்கும்போது நம்ம காதுக்கு பக்கத்துல யாரோ முணுமுணுக்கிற மாதிரியே இருக்கும். மியூசிக் டைரக்டர் அமைதியை ஒரு கருவியா பயன்படுத்தியிருக்காரு. சத்தமே இல்லாத இடத்துல தான் பயம் அதிகம். செக்ஷன் 7. நெகட்டிவ்ஸ் அண்ட் கம்பேரிசன். படம் முழுக்க பாசிட்டிவ் தானா, குறையே இல்லையான்னு கேட்டா இருக்கு. கதை ரொம்ப புதுசெல்லாம் இல்ல, வழக்கமான தி எக்ஸார்சிஸ்ட் டைப் கதை தான். முதல் பாதி கேரக்டர்ஸை அறிமுகப்படுத்துறதுல கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தெரியும். சில சமயம் ஜம்ப் ஸ்கேர்ஸ் ஓவரா இருக்கும்னு தோணும். தாய்லாண்டோட இன்னொரு மாஸ்டர் பீஸ் படமான த மீடியம் கூட ஒப்பிட்டா இதுல பயத்தை விட ஆக்ஷன் கொஞ்சம் தூக்கலா இருக்கும். ஆனா அந்த மேக்கிங் குவாலிட்டியும் ஹீரோவோட நடிப்பும் அந்த குறைகளை மறக்கடிச்சிடும். செக்ஷன் 8. வேர்டிக்ட் அண்ட் த சீக்வல். ஃபைனல் வேர்டிக்ட். நீங்க ஒரு ஹார்ட்கோர் ஹாரர் ஃபேனா இருந்தா கண்டிப்பா இதை மிஸ் பண்ணவே கூடாது. இது பயமுறுத்துறது மட்டும் இல்லாம சகோதர பாசம், குடும்ப சென்டிமெண்ட்னு எமோஷனலாவும் கனெக்ட் ஆகும். முதல் படம் ஒரு அறிமுகம்தான், உண்மையான வேட்டை 2வது படத்துல தான் இருக்குன்னு சொல்றாங்க. கிளைமேக்ஸ்ல ஹீரோ எடுக்கிற அந்த சபதம், இப்போதைக்கு நீ தப்பிச்சிட்ட, ஆனா நான் உன்னை விட மாட்டேன், நரகத்துக்கு போனாலும் உன்னை தேடி வருவேன்னு சொல்றப்போ ஒரு வெறித்தனமான லீடு கொடுத்துட்டு முடிப்பாங்க. சோ இந்த வீக்கெண்ட் கதவை பூட்டிக்கிட்டு லைட்டை ஆஃப் பண்ணிக்கிட்டு ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு இந்த டெத் விஸ்பரர் படத்தை பாருங்க. பார்த்துட்டு அந்த டீ யார்டு சத்தம் உங்க கனவுல வந்துச்சா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம CSK ஃபில்மோகிராஃபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சாலிடான மூவி ரிவ்யூவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, beware of the whisper. Thank you. Love you all. Peace out.